பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுகிற ஒரு நாள். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 24:5-6. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை சீஷர்கள் அதிகாலையிலே தேடி போய் கந்த வர்க்கங்களை இடும்படியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்பொழுது கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே 2 தேவதூதர்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் தான் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இந்த நாளிலும் கூட அநேக வேளைகளிலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் மறந்துவிட்டு மற்ற உலக காரியங்களை நாம் தேட ஆரம்பிக்கிறோம். ஆகவே தான் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 25-26 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்திலே கேட்கிறார். தான் நேசித்த லாசரு மரித்து போனான். 4 நாளைக்கு பிறகு ஆண்டவர் லாசருவை எழுப்பும்படி அங்கே வருகிறார். அப்பொழுதுதான் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே 4 நாளாயிற்று, நாருமே என்று சொல்லி கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னவுடனே மார்த்தாள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். அவரை ஒருபோதும் கல்லறை அடைத்து வைக்க முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று தீர்க்கன் ஏசாயா எழுதுகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா எழுதுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியின் மேல் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றி விடுவார்.
இதை கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பல நிந்தைகள், அவமானங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் நிந்தையை பூமியில் இராதபடி நான் முற்றிலும் நீக்கி விடுவேன், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் மரணத்தை நாம் காண்பதில்லை. ஆகவே விசுவாசிப்போம், நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்போம், அவருடைய ராஜ்யத்திலே நாம் யுகா யுகமாய் என்றென்றைக்கும் நாம் நித்திய காலமாய் ஜீவிக்க போகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று இங்கே ஆண்டவர் பத்மு தீவிலே பக்தனாய் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. மரணம் அவரை அடக்க முடியவில்லை. பாதாளம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் மனதிலே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்திலே தங்கும் பொழுது என்றென்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலே கர்த்தரை நான் எப்படி தேடுகிறோம் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கையில்லாத சில காரியங்களை நாம் நினைத்து அங்கே கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் அவரை தேடி இந்த நாளிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுத்து ஒவ்வொருவரும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.